சொல்றேன். சொல்லுங்க. ब्रह्मण्यधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यतेन स पापेन पद्मपत्रमिवाम्बसा भोक्तारव्यज्ञतपसां सर्वलोकमहेश्वरम् सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மனப்பாடம் பண்ணி சொன்னீங்களா? ஆமா சார், மனப்பாடம் பண்ணி தான் சொன்னேன். அதான் கொஞ்சம் நடுப்புற கொஞ்சம் இப்படி அப்படியும் போயிருக்கும். கரெக்ட். எங்களுக்கு அதனாலதான் புரியுது. 5வது அத்தியாயம் முடிய வருது. 24 ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு 16வதுல இருந்து 24 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு 2 ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். 25, 26. ஏன்னா 27, 28 சேர்ந்து சொல்லி ஆனோம். அது நாளைக்கு எடுத்து 27, 28, 29 புஷ்பிகா. அது நாளைக்கு வச்சுட்டோம்னா 5வது அத்தியாயம் நாளையோட முடிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குவிஸ் வச்சிருக்கோம். அதுதான் நான் கேட்க வந்தேன். பிஸா இல்ல பிராக்டிஸ். குவிஸ் வச்சுக்கலாம். அப்புறம் பிராக்டிஸ்க்கு இருக்கு. அப்புறம் சஸ்வர் இருக்கு, சஸ்வர் பிராக்டிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. டெஸ்ட் இருக்கு, குரூப்ஸ் சஸ்வர் இருக்கு. அடுத்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயான வாரம். இந்த வாரத்துல எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் நான் டெய்லி கிளாஸ்ல அனுப்புறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கெல்லாம் பிடிஎஃப் எடுத்து வச்சுன்னு நீங்களே வச்சுக்கலாம். அதில் மீனிங்லாம் இருக்கு. பொழுதுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். மீனிங்கும் புரிஞ்சுக்கலாம். அந்த மீனிங்லாம் படிச்சு பார்த்துட்டு டெய்லி அனுப்புறோம். அது படிச்சுட்டு குவிஸோட மீனிங்கும் இந்த வாட்டி சேர்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. 16வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம நீங்க ஃபுல்லா அனுப்புங்க சார், அப்பதான் நான் பிடிஎஃப் எடுக்க முடியும் மீனிங்கோட. தானே இருக்கும். டெய்லி அனுப்புறோம். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு சார். இல்லைன்னா Full-ஆ எந்த அனுப்புங்க. சாப்டர் எடுக்க முடியாது. நான் டெய்லி நான் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது இல்லை. டெய்லி நான் இந்த 2-3 ஸ்லைடு தான் போடுறேன். அதான் ஆட் பண்ண முடியும். முதல்ல ஓகே எல்லாத்தையும் சார். போட்டு வச்சுலாம் பண்றது இல்ல. அதுக்காக ஓகே கொஞ்சம் இல்ல நீ லேட்லாம் ஆயிடுறது. ஓகே சார், ஓகே நீங்க சார். என்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர் சொல்றீங்களோ அன்னைக்கு போடுங்க, அதை நாங்க எடுத்துக்கிறோம். அன்னைக்கு போடுறேன். ஓகேம்மா. அது வெள்ளிக்கிழமை போட்டோன்னா அப்புறம் அது எப்படி? சரி, வெள்ளிக்கிழமை போடுறோம். அதை வச்சு பார்க்கலாம். நான் நாளைக்கே முடிஞ்சிடும்ல. நாளைக்கே எல்லா ஸ்லோகத்தோடும் சேர்த்து போட்டுடலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஞானேன து ததஜ்ஞானை ஏஷான்னாஸ்ரிதமாத்மனः தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாஷயதி தத்பரம் தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः गच्छन्त्य पुनरावृत्ति ज्ञाननिर्धूतकल्मषाः विद्याविनयसम्पन्ने ब्राह्मणे गविहस्तिनि शुनि चैव श्वपाके च पण्डिताः समदर्शिनः इहैव तैर्जितः सर्गो येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्माद् ब्रह्मणि ते स्थिताः न प्रहृष्येत् प्रियं प्राप्य नोद्विजेत् प्राप्य चाप्रियम् स्थिरबुद्धिरसम्मूढो ब्रह्मविद् ब्रह्मणि स्थितः बाह्यस्पर्शेष्वसक्तात्मा विन्दत्यात्मनि यत्सुखम् स ब्रह्मयोगयुक्तात्मा सुखमक्षयमश्नुते एहि संस्पर्शजा भोगा दुःखयोनय एव ते आद्यन्तवन्तः कौन्तेय
न तेषु रमते बुधः शक्नोति हैव यः सोढुम् प्राक्शरीरविमोक्षणात् कामक्रोधोद्भवं वेगं स युक्तः स सुखी नरः योऽन्तः सुखोऽन्तरारामस्तथान्तर्ज्योतिरेव यः स योगी ब्रह्मनिर्वाणं பிரம்மபூதோ திகச்சதி. 24 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பிரம்மநிலை மற்றும் மோட்சமடையாளை பத்தி எப்பொழுதுமே தனக்குள்ள ஆனந்தமும் தன்னுள் மகிழ்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயः க்ஷீணகல்மஷாः छिन्नद्वैधायतात्मानस् सर्वभूत हिते रताः. லபந்தே கிடைக்கும். பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தின் நிர்வாணம் மோக்ஷம். ரிஷ்யஹ ரிஷிகள். க்ஷீண அழிக்கப்பட்டு. கல்மஷாக பாபங்கள். சின்ன அழித்து. துவைதா சந்தேகங்கள். யதாத் கட்டுப்பாடு. மானக மனஹ மனதை. சர்வபூத எல்லா உயிரினங்கள். ஹிதே நலன். ரதாக ஈடுபடுவார். பாபங்கள் அழிந்த எல்லா சந்தேகங்களை அழித்து சுயமன கட்டுப்பாடு உள்ள ரிஷிகள் எல்லா உயிரினங்களின் நலத்தில் ஈடுபாடு கொண்டவர் பிரம்ம மோக்ஷம் அடைவார் அப்படின்னு சொன்னார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். லபந்தே ப மேல் ஆகாத் கொடுத்து பந்தே பிர தே மேல் ஆகாத் கொடுத்து பிரக்ம ர மேல் ஆகாத் கொடுத்து நிர்வாணம் இருக்கு. நிர்வாணம்ல நிறுத்திக்கலாம். இல்லைன்னா நிர்வாண மிருஷயः க்ஷீண நிர்வாணம் மிருஷ நிர்வாணமிருஷ அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கலாம். லபந்தே பிரம்ம நிர்வாணமிருஷ யஹ க்ஷீண யஹ க்ஷிஹர் யஹ க்ஷீண கல்மஷாஹ. பாஸ்டா சொல்றது யஹ க்ஷீண சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. யஹ க்ஷீண யஹ அப்புறம் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீணகல்மஷாः சின்னத்வைதா சின்ன இல்ல சின்னத்வ ந மேல ராகாத் கொடுத்து நத்வைதா இந்த முதல்ல த அப்புறம் த வருதுனால கொஞ்சம் கஷ்டப்படலாம். சின்னத்வைதா யதாத்மானஸ் யதாத்மா தாமில் ஆகாத் கொடுத்து தான்மா ரெண்டுமே நடுவில் எழுத்துகள். தாத்மானஸ் சர்வ ரஃபார் கொடுத்து பூத பூ நெடில் எழுத்து பூத ஹிதே ரதாஹா ஹிதே தே நெடில் எழுத்து ரதாஹா. ஸ்லோகம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயः க்ஷீணகல்மஷாः छिन्नद्वैधायतात्मानस् सर्वभूतहिते रताः. யதாத்மானஹ யதாத்னா கட்டுப்பாடு. கட்டுப்பட யாத மனச பகவான் அடையணுங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிற நம்ம எல்லாம் சாதகர்கள் எல்லாமே மனசு உடம்பு இந்திரியங்கள் அறிவு இதெல்லாமே கட்டுப்பாடு இருக்கணும். யதாத்மான. ஆனா ஒரு ரிஷி அவருக்கு இது தானாவே வரும். ஏன்னா அவர் எல்லாத்துமே கடந்து வந்ததுனால
எல்லாத்துக்குமே அவருக்கு தானாவே கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு வாழ்க்கை கண்ட்ரோல் பண்ணணும், அதை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அதை கட்டுப்படுத்தினா எல்லா பாவங்கள்ல இருந்தும், என்ன பாவங்கள்? பிணைப்பு, ராகம், துவேஷம், இந்த மாதிரி பாவங்கள்ல இருந்து நமக்கு வெளியில வந்துடலாம். இப்ப அந்த மாதிரி வெளி வந்துட்டு பண்ணோம்னா நம்ம கர்மங்கள் எல்லாமே இன்னொருத்தருக்காக இருக்கும். நமக்காக இல்லை அப்படின்னு வந்த அப்புறம் நம்ம பண்ற கர்மங்கள் எல்லாமே எல்லா உயிரினங்களோட நலத்துக்காக பண்றது. இது வந்து மன யதாத்மான, தன்னையே தன்னோட மனசை கட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா தாம் உண்டு, தன்னோட மனசு வேற அப்படின்னு தெரிஞ்சுண்டு தன்னால தன்னோட மனசை கட்டுப்படுத்தணும். சர்வபூதே ஹிதே ரதா, இந்த மாதிரி பண்ணானா இன்னொருத்தருக்காக, சர்வபூதே எல்லா உயிரினங்களுக்காக, அவார்டு ஹிதே அவார்டு நல்லது நடக்கிறதுக்காக நம்ம பண்றோம் எல்லா கர்மங்களும். நம்மளோட அகங்காரம் தான் நம்மளோடது அப்படின்னு ஒரு ஈகோ இருக்கு. அதனாலதான் நமக்கு இது பண்ண முடியறது இல்லை. அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா உடனே நமக்கு வந்து நம்ம இந்த உலகம் இல்ல, இதெல்லாம் நம்ம இல்ல அப்படின்னு ஒரு இது வந்தோடனே நம்ம யாரு அப்படின்னா நம்ம பகவான் அப்படின்னு ஐக்கியமாயிடலாம். சோ இந்த மாதிரி யத்தா யதாத்மனஹ அப்படின்னு எல்லாம் எல்லா மனசு எல்லாத்தையும் கட்டுப்பாடுன்னா அப்ப என்ன இதுல ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. அப்படியே போரிங் டல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். எல்லா இந்திரியங்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்ணிட்டு மனசையும் கட்டுப்பாடு பண்ணி உட்காந்துருந்தோம்னா அதுலன்னு ஒரு இது இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம நல்லா ஹாப்பியா இருக்கலாம். எப்படி ஹாப்பியா இருப்போம்? சர்வபூத ஹிதேரதா, இன்னொருத்தருக்காக பண்ணோம். இன்னொருத்தருக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது நமக்கு. சின்ன விஷயம், யாராவது கீழே விழுறா அவளை கீழே தடுமாறி கீழே வச்சு அவளை கைப்பிடிச்சு நிக்க வச்சோம்னா அவருக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் வருதோ, யாரை விழாம பண்ண அவளுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் வருதோ அதே ஹாப்பினஸ் நமக்கு தானா வருது. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நம்ம ஒண்ணுமே பண்ணல, நமக்கா ஒண்ணுமே பண்ணல அந்த சமயத்துல, இருந்தாலும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். எப்பொழுதுமே நமக்கு தான் அது புரியறது இல்ல. ஆனா நம்ம மனசுக்கு இப்ப நல்லா புரியுது. யாருக்காவது ஒருத்தருக்காக நம்ம பண்ணோம்னா நமக்கு ஒரு தானாவே ஒரு ஆனந்தம் வருது. அந்த சமயத்துல அந்த ஆனந்தத்தை நம்ம மகிழ்ச்சின்னு அதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அதை நிறுத்தின்னு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இன்னொருத்தருக்கு பண்ண உடனே நமக்கு இருக்கிற அந்த ஆனந்தம் எங்கேருந்தோ வர மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நம்ம உடம்புக்கு ஒண்ணும் கிடைக்கல, நமக்கு மனசுக்கு ஒண்ணும் கிடைக்கல, எதுக்குமே ஒண்ணும் கிடைக்கல. ஒரு பொருள் நமக்கு வரல, நமக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அதுல இருந்து. ஆனா எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. எல்லாத்தையும் கட்டுப்பாடு படுத்தினா நமக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். நமக்கு அப்படியே ஏதோ சோர்ந்து உட்காந்துருப்போம் அப்படின்னு இல்ல. கட்டுப்பாடு படுத்திட்டு சர்வபூத ஹிதே ரதா, இன்னொருத்தருக்கா பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு அதுல இருந்து ஒரு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. அப்பதான் புரியும் நமக்கு. சின்னத்வைத சின்னத்வைத அத்வைத்தம், இது அத்வைத்தம் இருக்கிற வரைக்கும் நான் தனி, பகவான் தனி அப்படிங்கிற அத்வைத்தம் இருக்க வரைக்கும் சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அத சின்ன அழிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். க்ஷீண கல்மஷாக, க்ஷீணம்னா க்ஷீணமா போறது, வீக்கா ஆயிடுறது. எது வீக்கா ஆகுது? கல்மஷாக, நம்மளோட பாவங்கள் எல்லாம். க்ஷீண கல்மஷாக, க்ஷீண கல்மஷாக, நம்மளோட இருக்கிற பாவங்கள் எல்லாம் போறது. இது வந்து ரிஷய, ரிஷி, ரிஷ அப்படின்னா ஞானம், ரிஷினா ஞானம் உள்ளவா, ஞானிகள். ரிஷினா நம்ம உடனே தாடி வளர்த்துண்டு
எங்கேயோ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அதான் ரிஷி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ரிஷி, ரிஷ் ஓட மீனிங்கே ஞானம். ரிஷினா ஞானம் உள்ளவா. ஞானம் உள்ளவா தாடி வளர்த்துட்டு காடுக்குள்ள ஒரு அலையணும்னு இல்லை. நம்ம உட்கார்ந்து இருக்கிறபடியே நம்ம வீட்டுல நம்மளோடு நம்ம இருந்துட்டாலே, ஆனா ஞானத்தோட இருந்துட்டாலே. என்ன ஞானம்? நானும் பிரம்மனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஞானம். நம்ம பண்ண கர்மங்கள்லாம் இன்னொருத்தருக்காக பண்றோம், நமக்காக பண்ணல அப்படிங்கிற ஒரு ஞானம். அந்த மாதிரி இருந்தாலே ரிஷி தான். அந்த மாதிரி ரிஷி யதாத்மன சர்வபூத இதேரதா சின்னத்வைத, இந்த மாதிரியான ரிஷிகளுக்கு க்ஷீண கல்மஷாக, அவளுக்கு லபந்தே பிரம்ம நிர்வாணம். வாணம்னா நெருப்பு, நிர்வாணம்னா நெருப்பு இல்லாம இருக்கு. நிர்வாணம்னா இந்த என்ன சொல்றது, நெருப்புக்கு அப்புறம் ஒரு அலையறம், எல்லாத்தையுமே அலைஞ்சுண்டு இன்னும் இன்னும் பெருசாகணுங்கிற ஒரு ஆசையோட இருக்கிறது. அதான் நிர்வாணம்னா. அந்த ஆசைகள் எல்லாம் கட்டுப்பாடு இருந்துட்டு இருக்கிறது. பிரம்ம நிர்வாணம், பிரம்ம நிர்வாணம், பிரம்மம். பிரம்மன் தான் பகவான் தன்னையே பிரம்மன் பிரம்மன் இந்த அத்தியாயத்துல சொல்லிட்டே இருக்கார். ஆனா பிரம்மன்னா என்ன அதுல சொல்றாருன்னா, ஒரே நிஜம், இது ஒண்ணுதான், இந்த நிஜம் தான் நான். இந்த பிரம்ம நிர்வாணம் உனக்கு கிடைக்கும். லபந்தே, அது உனக்கு கிடைக்கும். எப்படி சமுத்திரத்துல வர்ற, கடல்ல வர அலைகள் கடலோட சேர்ந்து இருந்ததோ, கடலுக்கும் அலையும் சேர்ந்து ஆயிடுது. கடலும் அலையும் தனித்தனியா இல்ல, எல்லாமே தனித்தனி, பாக்குறதுக்கு தனித்தனியா இருக்கலாம், அது வேற இது வேறன்னு இருக்கலாம், ஆனா எல்லாம் ஒண்ணுதான். அந்த அந்த அலை எப்படி அதோட சேர்ந்துன்னு அதுக்கு நிர்வாணம் கிடைக்கிறதோ, அந்த அலைச்செல்லாம் போயிடுறதோ, அலை மாறி வருதுதான் வானம். நிர்வாணம்ங்கிறது அலை இல்லாம இருக்கிறது, ஒரு கலக்கம் இல்லாம இருக்கிறது. கலக்கம் இல்லாம எப்ப இருக்கும்? நம்ம அந்த பகவானோட நம்ம சேர்ந்துட்டோம்னா. எப்படி அலை கடலோட சேர்ந்துட்டோம்னா அந்த அலையில இருக்கிற அந்த சஞ்சலம் போறதோ, அந்த மாதிரி பகவானோட நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளோட இந்த வானம் நிர்வாணமாயி பிரம்மத்தோட சேர்ந்துடலாம். அது நமக்கு கிடைக்கும். லபந்தே பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 26வது ஸ்லோகம். காம क्रोध वियुक्तानां यतीनां यत चेतसाम् अभितो ब्रह्म निर्वाणं वर्तते विदितात्मनाम्. காம क्रोध, காமம் ஆசை, குரோதம் கோபம், வியுக்தானாம் விடுவிக்கப்பட்ட, யதீனாம் தேடுபவர், யத சேதசாம், யதன அடக்கிறது, சேதசாம்னா நம்ம அறிவை, மனதை, அபிதோ அனைத்து திசைகளிலும், பிரம்ம நிர்வாணம் பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறது, பிரம்ம மோக்ஷம், வர்த்ததே கிடைக்கும், விதி அறிந்து கொள், ஆத்மனாம் தன் ஆத்மனை. யார் காமக்ரோதத்திலிருந்து விடுபட்டிருக்கிறாரோ, தன் மனதை கட்டுப்படுத்திருக்கிறாரோ, தன்னுள் உள்ள பிரம்மத்தை அறிந்திருக்கிறாரோ, அவருக்கு எல்லா திசைகளிலும் பிரம்ம மோட்சம் கிடைக்கும். பார்க்கலாம். காமக்ரோத, காமக்ரோ கொடுத்து மக்ரோத வியுக்தா, வியுக்தா கொடுத்து யுக்தானாய் யதீனாய், யத யதீனாய், தீனா ரெண்டுமே நெடுல எடுத்துக்கள். யதீனாய் யத சேதசாம் அபிதோ பிரம்ம, அபி அபில अभितो ब्रह्म, तो में आघात करते, र में आघात करते, तो ब्रह्म निर्वाणौ, निर्वाण रफार करते, वाणौ औ அது वर्तते, रफार करते, विधि तात्मनाम, विदितात्म, विदिता विधि அப்புறம் தா, விதிதா இல்ல விதிதா, विदितात्मनां, तात्मनां श्लोकम. कामक्रोधवियुक्तानां
वियुक्तानां यतीनां यतचेतसाम् अभितो ब्रह्म निर्वाणो वर्तते विदितात्मनाम्. பகவான் ஞானிகள் சாங்கிய யோகத்துல இருக்கவாள் எப்படி பகவான் அடையலாங்கிறார். இந்த ஸ்லோகத்துல பகவான் அடைஞ்ச ஆத்மாக்கள் எப்படி இருப்பா அப்படின்னு சொல்றார். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம். காமம் குரோதம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறவா, தேடுறவா. காமம் குரோதம் விட ஒரு துளி கூட இருக்காது பகவானை தேடிட்டு இருக்கிறவாள்கிட்ட, பகவானோட அடைஞ்சிருக்கிறவாள். இந்த காமக்ரோதம் எதுக்கு வருது? இந்த மாதிரி ராகத்வேஷம்லாம் ஏன்னா பொருள்கள் கிடைக்காது. எந்த மாதிரி பொருள்கள்? உடம்புக்கு தேவையான பொருள்கள், இந்திரியங்களுக்கு தேவையான பொருள்கள், மனசுக்கு தேவையான பொருள்கள், அறிவுக்கு தேவையான பொருள்கள். இதுக்கு பின்னாடி நம்ம அலையறதுனால, அதோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ராகத்வேஷம்லாம் வருது. பட் தான் தான் பகவான் அப்படின்னு இந்த சாங்கிய யோகி தெரிஞ்சு, ஞானி யோகிக்கு தெரிஞ்சோன்னு இதுக்கெல்லாம் அவருக்கு ஒரு பிணைப்பே இருக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரியான கல்வி, இந்த பாப்பங்கள்லாம் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் மேல ஒரு ஆசை இருக்கிறது காமம். இந்த காமங்கிறது ஏன் வருதுன்னா, நம்மள்ட்ட ஏதாவது ஒரு குறைச்சலா இருந்ததுன்னா அங்கேருந்து அந்த காமம் வரும். அசத்தியத்துலதான் குறைச்சல் இருக்குமே தவிர சத்தியத்துல குறைச்சல் இருக்காது. சோ நமக்கு குறைச்சலா இருக்கிறதுங்கிற ஒரு மனசுன்னா அது அசத்தியம். சத்தியம் நமக்கு தெரிஞ்சப்புறம், சத்தியம் பரிபூர்ணமானது, அதுல குறையே கிடையாது. குறை இல்லைன்னா கோபம் கிடையாது, காமம் கிடையாது. இந்த குறை இருக்கு நமக்குள்ள, ஏதோ ஒரு குறை பாக்கி இருக்கு, ஏதோ ஒரு குறை பாக்கி இருக்கிறதுனாலதான் நமக்கு காமம் வருது. காமம்ல இருந்து நமக்கு அது கிடைச்சதுன்னா, அது எதுக்காக காமம் வருதோ அது கிடைச்சதுன்னா, அது கிடைச்சப்பனா அதுக்கு ஒரு பேராசை வந்துடுது. அதை விடக்கூடாது, அதை விட்டா நமக்கு தாப யோகம் வரும், தாப துக்கம் வரும் அப்படின்னா விடக்கூடாது அப்படின்னு ஒரு பேராசையும் ஒரு பிணைப்பும் வந்துருது. அது கிடைக்கலன்னா குரோதம் வந்துருது. குரோதாத் பவதி சம்மூடா. குரோதம் குழப்பம், குழப்பம் நாசம் வருது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த காமம் தான். இந்த காமம்னால வர குரோதம், அதுல ரெண்டுமே விட்டவாதான் இந்த மாதிரி ஞானிகள். யத சேதசாம், சேதன நம்மளோட சிந்தனை, அறிவு, மனசு இதெல்லாம் அப்புறமா வருது சேத்தனை, நம்மளோட சிந்தனைகள். அத கட்டுப்படி யத சேதசாம். இந்த மாதிரி அதுல அந்த தாட்ஸ் மேல நமக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா, அப்ப எது நிஜம், எது பொய்யானது, சத்தியது அசத்தியதுன்னு தெரிஞ்சு மனசு சாந்தமாயிடும். அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். விதிதாத்மனாம் தெரிஞ்ச ஆத்மாக்கள், இதெல்லாம் அறிந்திருக்கிற ஆத்மா, தனக்குள்ள இருக்க பிரம்மத்தை தெரிஞ்சவா. வர்த்ததே விதிதாத்மனாம். இந்த மாதிரி தன்னோட ஆத்மா எது அப்படின்னு தெரிஞ்சவா, அவ எப்பொழுதுமே பிரம்மத்துல நிலைச்சுன்னு இருப்பா. பிரம்மத்துல நிலைச்சுன்னு இருந்தானா எப்பொழுதுமே ஒரு சாந்தி, அழிவில்லாத ஒரு முடிவில்லாத ஒரு சாந்தி கிடைக்கும். இந்த மாதிரி ரிஷிகள், இந்த மாதிரி யோகிகள், எப்படி நம்ம சாதாரண மனுஷன் உடம்புலயே கவனமா இருக்காளோ, நம்ம உடம்புல இருந்து வர
இந்திரியங்கள், இந்த இந்திரியங்களோட ஆசைப்படுற பொருள்கள் இது மேலேயே லயிச்சுட்டு இருக்காளோ அந்த மாதிரி இந்த விதிதாத்மனா இதா ஆத்மா என்னங்கிறது புரிஞ்சவா பகவான்லயே லயிச்சுட்டு இருப்பா அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த 2 ஸ்லோகத்துல இதெல்லாம் ஒரு தியான வழியில எப்படி கொண்டு வருது அப்படின்னு அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்லுவார். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அந்த 2 ஸ்லோகமும் கடைசி 29வது ஸ்லோகம் தான் நம்மளோட பிரேயர் ஸ்லோகம். அதை முடிச்சுட்டு 5வது அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். இன்னைக்கு 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஆமா எல்லாரும் அதுதான் நான் ஃபுல்லா சொல்ல வந்தேன். பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.